அது என்னவென்றால் இந்த சாமியாருக்கு பிள்ளைக்கறி சமைத்து போடுவதாக தெரிவித்து விட்டேன். அவர் சொன்னபடி என் மகனை விட வேறு யாரும் கிடைக்க மாட்டார். அந்த சமயத்தில் என் மனைவிக்கு 60 வயதான பிறகு வயது முதிர்ந்த காலத்தில் 10 மாதம் 300 நாள் சுமந்த பெற்ற பிள்ளையே அந்த பிள்ளையை அறுப்பதற்கு ஒப்புக்கொள்வாளா? அப்படி ஒப்புக்கொண்டாலும் அந்த பிள்ளை அறுக்கும் சமயத்தில் அந்த தலையை பிடிப்பாளா? இது ஆகாது ஆகாது. அதனால் என் மனம் போலே என் மனைவி மனதை மாற்றினால் என் எண்ணம் போல் செய்குவேன். எப்படி என்றால் கல்லால் கட்டின கோவில் பிள்ளையாரே உனக்கு வெள்ளியால் கட்டி வைப்பேன். வெள்ளியால் கட்டின கோவில் தான் தங்கத்தால் கட்டி வைப்பேன். தங்கத்தால் கட்டின கோவில் ஓமேகத்தால் கட்டி வைப்பேன். இதுவே உண்மை விநாயகமூர்த்தியே, என்னை காத்து ரட்சிக்க வேண்டிய வேலை வந்து அதற்கு வேண்டும் ஐயனே மகாதேவ பிள்ளையாரே விநாயகமூர்த்தியே. ஐயா எந்த மனதை போல ரெடி பண்ணிட்டா ஐயா கல்லா கட்டின கோவில்
அப்படி என் மனம் உங்கள் மனம் இருக்க வேண்டும் என்றால் விநாயகமூர்த்தியே கல்லால் கட்டின போது வெள்ளியால் கட்டி வைப்பேன், தங்கத்தால் கட்டி வைப்பேன். இதே உண்மை விநாயகமூர்த்தியை காத்து ரசிக்க வேண்டும். அல்லதோ பெண்ணே வெங்காட்டலையே சுவாமி சுவாமி அவர் அடியாரும் எங்கே ஐயா அடியாரை அழைத்து வேண்டிய அடியார்கள் எங்க சுவாமி? வெங்காட்டங்கையே அடியார்கள் என்ன தெரிவித்தார் என்றால் அடியார்கள் என்ன தெரிவித்தார் என்றால் நீ எப்படி தெரிவித்தியோ அப்படியே நான் விநாயகர் கோவில் சென்று அந்த திருவையாற்றலில் சென்று விநாயகர் பார்த்தாய். திரு ஆத்திமரத்தில் அமர்ந்து இருக்கின்றார்கள். அவர்கள் அன்னபூசி கழித்தேன். அவரோ என்ன தெரிவித்தார் என்றால் அடி சிறுகுண்டா உன் மடத்திற்கு என் அன்னபூசி கழிக்கின்றாய், உன் மடத்திற்கு அன்னபூசிக்கு அழைக்கின்றாய். ஆமா அப்படி வர வேண்டும் என்றால் என்னென்ன காய்களை கொடுத்தார் என்று கேட்டார்கள். உன்னுடைய அன்னமடத்தில் என்னென்ன காய்கள் செய்து வைத்திருக்கின்றாய் கேட்டார்கள். நான் என்ன தெரிவித்தேன்? 32 விதமான பதார்த்தம் பொறுத்து வைத்தேன் என்று தெரிவித்தேன். 32 பாகமாக தெரிவித்தாய். அவர் என்ன தெரிவித்தார்? 32 பதார்த்தமும் ஒவ்வொரு காய்களையா என்று ஒவ்வொரு காய்களையாக கேட்டார்கள். நான் என்ன தெரிவித்தேன்? 32 விதமான காய்கறி ஒவ்வொரு காய்கறியும் தெரிவித்து வந்தேன். தெரிவித்தாய். அதுக்கு என்ன தெரிவித்தார்? இந்த 32 விதமான காய்கறிகள் சிவபெருமானுடைய அங்கங்களே தெரிவித்து விட்டார். பிறகு நான் என்ன தெரிவித்தேன்? சுவாமி 32 விதமான காய்கறிகள் சிவபெருமான அங்கங்கள் தெரிவித்து விட்டீர். தாங்களுக்கு மச்சத்தை மேல இருக்க உண்டா அப்படி என்று கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரிவித்தார்? திருகுண்டா எனக்கு மச்சத்தை மேல இச்சை உண்டு, உண்மைதான். நான் நீ தருவது உண்மை என்றால் உண்மைதான், நீ தருவாயா என்று கேட்டார்கள். நானும் ஒப்புக்கொண்டேன். எப்படி ஒப்புக்கொண்டேன்? அவர் என்ன தெரிவித்தார்? ஆகாயவாணி சாட்சியாகவும் பூமாதேவி அறிய தாரை வாத்து நீரை வாத்து சத்தியம் செய்து கொடுத்தால் உன் மடத்தில் வந்து ஆகாரம் ஒன்று என்று தெரிவித்தார். அவர் என்ன அன்னப்பட்டது கேட்ட தெரியுமா? பிள்ளைக்கறி வேண்டும் என்று கேட்டார்கள். பிள்ளைக்கறி வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அந்த பிள்ளை எவ்வளவு பிள்ளை இருக்கும் தெரியுமா? என்ன ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் உத்தமனாக இருக்க வேண்டும். உத்தமனாக இருக்க வேண்டும். கல்வியில் சிறந்தவனாக இருக்க வேண்டுமா? கல்வியிலே 4 வேதம் 6 ஓதிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்ட பிள்ளையை அந்த பிள்ளை 5 வயதாக இருக்க வேண்டும். 5 வயதாக இருக்க வேண்டும். ஆசாரம் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆசாரம் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தாய்க்கு ஒரு மகனாகவும் ஒரு தாய்க்கு ஒரு மகனாகவும் உத்தமனாகவும் இருக்க வேண்டும் தெரிவித்தார். அதற்கு பிறகு அது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட பிள்ளையை அது மட்டும் இல்ல, என்ன தெரியுமா? அந்த பிள்ளைய என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய பெற்ற தாயாரே தலைபிடிக்க வேண்டுமா? அப்பேற்பட்ட பிள்ளையை பெற்ற தாயே தலைபிடிக்க வேண்டும். பெற்ற தந்தையே சிரமறுக்க வேண்டும். தந்தையே சிரமறுக்க வேண்டும். அறுத்த பின்பு முண்டத்தை வேறாகவும் கை வேறாகவும் கால் வேறாகவும் தலை வேறாகவும் உடல் வேறாகவும் 32 பாகமாக பொறித்தால் 32 பாகமாக பொறித்து வைத்து ஆமா உச்சிக்கு மேல்புறம் அடிசாயா முன்னே அடிசாயா முன்னமே எங்களுக்கு படைத்தால் ஒரு படத்தில் வந்து ஆகாரம் ஒன்று தெரிவித்தார். அதனால் பெண்ணே சுவாமி அடி காசு பணத்தை கொஞ்சம் குழந்தை என்றால் குழந்தைனாக்கா அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு பொருளுக்கும் காசு பணம் தான் தேவைப்படுது. அது மாதிரி நீ கொடுத்தா எத்தனை எங்கன்னா தேடி தேசங்களும் மகர் சித்த வாய மலை தொகை எங்க சென்றோ எங்கே யாரு காலம் எதுனாச்சும் குழந்தை பண்ணது நம்ம அவர் எப்படி காட்டாரு அப்படி விருதம் பிடிக்க வேண்டும். அதனால காசு பணம் கொடுத்தா சென்று வரேன் பண்ணி காசு பணத்தை கொடுத்தால் நீங்கள் எங்காவது சென்று குழந்தையை வாங்கி வந்து கண்டிப்பா கொடுப்பேன். எந்த பெற்ற தாயாவது கொடுப்பாரா?
கொடுப்பாங்க பெண்ணே. சுவாமி கேட்டு பாக்குறேன், அது என்ன பண்றது? நம் தோட்டத்தில் கீரை இருக்க சுவாமி காசு பணத்தை கொடு, நான் எங்கனால புள்ள வாங்கணும்னு கேக்குறீங்களே, எந்த தாயாவது கொடுப்பாளா? அப்புறம் என்ன பண்ண சுவாமி நாமோ என்ன இந்த திருச்சாங்காட்டான்குடியில் 60 வயதாகிய சன்னிதான பிள்ளை இல்லாத குறையினால் 1000 பேருக்கு அன்னமிட்டு, வாஸ்தவம் தான், அந்த 1000 மரங்களுக்கு அன்னமிட்டு, ஆமா, பிறகுதான் நம்ம ஆண்டவன் கிருபையால் நமக்கு உண்டானது. அந்த ஆண்டவன் கிருபையால் நமக்கு ஒரு அழகாக ஆண் குழந்தை பிறந்தான். நம்முடைய ஆண் குழந்தையை அது பாடசாலையில் இருக்கின்றான். சீக்கிரம் சென்று அழைத்து வாருங்கள். நம்முடைய மகனை நான் தலைப்பிடிக்கின்றேன், நீங்கள் கழுத்தருங்கள். அவனை அடுத்து இந்த சிவபெருமானுக்கு 32 வாகனம் கறி சமைத்து படைத்து உச்சி பொழுது சாயா முன்னே கருத்து முடிக்க வேண்டும். சுவாமி என்ன சுவாமி, நான் மிக்க சந்தோஷமானேன். எப்படி திருப்பேன் நான் ஐந்து புலமை கொண்டிருந்தேன். ஆண்டவன் கிருபையால் நமக்கு கிடைத்த பாலன் கண்டிப்பா அந்த ஆண்டவனுக்கே அர்ப்பணம் செய்து விடுவோம். கண்டிப்பா நமக்கு இல்லைன்னா போகுது, அந்த ஆண்டவனுக்கு அப்படியே நம்ம செய்வோம். அப்படியே ஆகட்டும். ரொம்ப மிக்க சந்தோஷமானேன், அப்படியே செய்யலாம். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? பாடத்தை ஆரம்பிக்க போகிறார். ஆமா, இதற்கு என்ன செய்யலாம்? நல்ல முறையில கற்க போக வேண்டும். கற்று விட்டு ஏனையாற்றம், குதிரையாற்றம், வில்வித்தை அனைத்தும் கற்றுக்கொண்டு நம் தாயாரிடம் தந்தையாரிடம் தெரிவிக்க வேண்டும். இன்னைக்கு இன்னுமா தெரியவில்லை, எனக்கு ஆகாசமா இருக்கின்றது. இந்த நேரத்தில் செத்த நித்திரை செய்து விட்டு இந்த தோழர் பிள்ளையோட அவர் மடிமேல் வைத்து என் தலையை வைத்து ஒரு நித்திரை செய்கிறேன். அதுக்கு பிற்பாடு உங்க கல்வியை நான் கற்கிறேன் ஐயா. என்றுமில்லாத ஆயாசமாக இருக்கின்றபடினால் சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தெரிவிக்கின்றார். சத்தேரம் அப்படி பின்னாடி செத்த ஒருங்கி விட்டு நான் பிறகு நான் கல்வியை கற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இருக்கிற பசங்க நீங்க சிறந்த புள்ள காரணம் மாட்டது. சற்று நேரம் ஆயாசம் எடுப்போம். ஏதோ மதிவழக்கமா இருக்கின்றது ஐயா. அவன் நித்திரையாகினாலே தேவன் கெட்டலப்பா. அவன் நித்திரையாகினாலே
ஆவியும் போகுதையோ இந்த வார்த்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றால் ஐயா நாவாதி பெறளவு ஐயோ ஐயா என்ன செய்வேன் என் நாவாதி பெறளவு ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயோ நான் என்ன செய்வேன் எந்த கணவது என்னவென்று சொல்வேன் சிவ சிவா அற்பந்தான் இந்த கண்ட கழுவாகப்பட்டது என் கைகாலும் சோறுகின்றது என் நாமும் பிறழுகின்றது என்னவென்று சொல்வேன் ஐயா ஐயா உன்னாதா என்னவென்று சொல்வேன் குருநாதா அந்த கிணவு எப்படி நான் சொல்றது ஐயா இவ்வளவு அச்சப்படக்கூடிய அளவு பயம் கொள்கின்றாயே அப்படிப்பட்ட கனவு என்னவென்று சொல்வேன் ஐயா என்னவென்று சொல்வேன் ஐயா என் ஆவியாகப்பட்டது பிரியும் நேரத்தில் நான் எனவென்று சொல்வேன் ஐயா அந்த கனவை கண்டது நான் இப்படி சொல்வேன் ஐயா ஐயா அப்படியானால் நீ 6 பேருக்கு காணும் அப்படி என்றால் நீ ஆற்றில் விளையாடுகின்ற சமயத்திலே 6 பெருக்கெடுத்து வரும்படியாக கனவு கண்டாயப்பா குருநாதா ஐயா ஐயா தெரிவிக்கின்ற சுவாமி இந்த 6 பெருக்க காணவில்லை ஐயா அதை விட பெரிதாக இருக்கின்றது ஐயா அதை விட பெரிதா ஆமா சுவாமி அப்படி என்றால் அந்த ஏரி பெருக்க காணம் பிள்ளைகளோடு விளையாடுகின்ற சமயத்தில் ஏரி பெருக்கெடுத்து ஏரி உடைந்து வெள்ளம் வருவதை போல் கனவு கண்டாயப்பா குருநாதா தானவர் பிள்ளைகளோடு சென்று ஏரியில குளித்து அந்த குளத்திலிருந்து அந்த குளித்தாயா அந்த இடத்துல கனவு என்ன கண்டாயா அந்த ஏரி பிறக்க நான் கண்ணன் செய்கிறியா அந்த ஏரி பிறக்க இந்த ஏரியும் குதிக்கவில்லை ஐயா நரசவரும் ஏறவில்லை சுவாமி என்னவென்று சொல்வேன் ஐயா எப்படி நான் சொல்வது அப்படியானால் அப்ப ஊருக்கு பழி வரும் எப்படி சுவாமி அப்படியானால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த
ஊருக்கு ஏதாகிலும் அவக்கேடு வரும்போது இந்த திருச்செங்கட்டாங்குடியில் மக்கள் ஓடுவதும் ஆடுகள் சாய்வதும் அப்படின்னு எனக்கு என்ன கண்டான்னு கேட்கின்றாயா? அந்த ஊரு குடிமக்களும் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. மாணவர் மக்களும் இருக்கின்றார், அவருக்கும் எந்த கெடுதியும் கிடையாது. மக்களுக்கும் எந்த தொல்லையும் கிடையாது சுவாமி. அதை விட பெரிது என்ன கண்டேன் ஐயா. குறை வரும் அப்படி என்றால் உன்னை 300 நாள் சுமந்து பெற்றார்களே உன்னோட அன்னை, 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஏதாகிலும் கெடுதல் வரும்படி கண்டாயா? அல்லது உன்னை மார் மீதும் தோல் மீதும் சுமந்து உன்னை வளர்த்தாரு எங்க அப்பா தந்தை அன்னவருக்கு ஏதாகிலும் பழி வரும்படி கண்டாயா? ஓ, சிறுதண்டனாருக்கு எதுவும் முன்னும் கிடையவில்லை சுவாமி. அவரும் என்னை தூக்கி மார் மீதும் தோல் மீதும் சுமந்து எடுத்தவர் தான் தகப்பனார். அவருக்கு சாமி சாமி நான் இந்த எதை விட்டு நான் சொல்வேன் ஐயா. அப்படி கண்ட கனவுதான் என்ன? அந்த நாவு பிறகுகின்றது. எதனால் நான் சொல்லுகிறேன் ஐயா. ஐயா சுவாமி, என் தாய்க்கும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கும் எந்த கெடுதியும் கிடையாது சுவாமி. என் தகப்பனாருக்கும் எந்த கெடுதியும் கிடையாது சுவாமி. ஐயா, அளவிட பெரிதா இருக்கின்ற சுவாமி. அஞ்சாமல் நீ கண்ட கனவு என்னவென்று விவரமாக சொல்லுவாயப்பா, அப்பொழுதுதானே தெரியும். குருநாதா என்று சொல்வேன். அந்த சந்தனம் செஞ்சடியா மனு வந்து யமனாகப்பட்டவன் வந்து என்ன கூப்பிடுகிறான் சுவாமி. அந்த சஞ்சரனுக்கு என்னை வந்து பரிந்து போடுற மாதிரி ஒரு கிணவை எப்படிதான் என்று சொல்வேன் சுவாமி. அதுவும் காரணம் தெரியுமா? நான் கண்டேன் கனவு ஒன்று
தலை பிடிக்க அந்த ஈசனோட உடம்பு சாத்தலாம் பிறந்த பொடியார் அதற்கு மனவனை தளித்து என்ன தாயார் தலை பிடிக்க தலைபிடிக்க என் தந்தை அவர் பட்ட வாள் எடுத்து என் சிரமத அறுக்க கண்டியல் சுவாமி அது எப்படி முடியுமோ சாமி கனகவட்டது எப்படிதான் சொல்லி போகிறேன் தெரியவில்லையே அது எந்த நேரத்தில் என்ன முடியுமோ ஏதென்று சொல்வேன் சுவாமி கண்ணே சீனதேவா எங்க அப்பா வந்துட்டார் பத்தியா அண்ணே சீனதேவா அப்பா எங்க அப்பனே வாடா பயந்து அப்படி ஓடுது தேவல எதுக்கு என்னத்துக்கு கால சூழ்நிலை அது போல இருக்கின்றதாப்பா என்ன சிறலா அரே சுடனே வாடா அப்பா நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம் நீ எழுந்து வா நம்ம அரண்மனைக்கு செல்லுவோம் அம்மா அவனை கூட்டு வர சொல்லிருக்காங்க நீ யாரெல்லாம் வந்துடுறாங்க தெரியுமா இல்லடா சொல்லுப்பா அவர் உற்சாவணி கண்ணே
அப்பா நம்மளுடைய அரண்மனையில் யாரால இருக்காங்க தெரியுமா? உங்க அம்மா எடுத்து சொன்னா யார் யார் வந்திருக்காங்க? அவங்க அண்ணன் மாமா. யார் அண்ணன் மாமா? மாமன் தாயாகப்பட்டவருக்கு அண்ணன். ஆமா. மாமன். உன் மாமா எவ்வளவு ஆசை உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறாரு. வா 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 என்று உன்னை கூப்பிடுகிறாரு. எங்க வந்துறாரு? அவர் உத்ராவதியிலே ரெண்டு உத்ராவதி இருக்கின்றது. உத்ராவதி. ஆமா. உத்ராவதியில இருந்து மாமா நம்ம தங்கச்சி மோனை பாக்கணுமே, மச்சா மோனை பாக்கணுமே, அவனுக்கு எதனா வாங்கி கொடுக்கணுமே. நம்ம பார்த்து 5 வயசு ஆச்சு, இது வரைக்கும் நம்ம போகலையே, அவனை கூப்பிடலையே, அவனை பார்க்கலையே. கூப்பிட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும் கூப்பிட்டு. அப்பா அப்ப எங்க மாமன் வந்து சின்ன குழந்தை வந்து வரவே இல்லையா? வரவே இல்லை. சின்ன குழந்தை பாத்துட்டு போன பத்தியா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது. ஆமா. துணிமணி போட்டு அன்னைக்கு போனவரு இன்னைக்குதான் வந்திருக்காரு அவரு. அப்படியா? அதனால வந்து உன்னை வா 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 என்று கூப்பிட்டாரு சுவாமி. கூப்பிடுகிறாரு. அதனால் கண்ணே அவர் உனக்கு என்னென்ன வாங்கி தருவாங்க? என்னென்ன வாங்கி வந்துக்கிறாரு? சொல்லுப்பா. சீனா பொம்மை நூண்டானே அப்பா உனக்கு உத்தராபதியில இருந்து சீனா பொம்மை என்னென்ன பந்து விளையாடுறது, கோழி என்னென்ன பொம்பரில் விளையாடுறது. எனக்கு கோழி பொம்பரம் அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஆட்சி சொல்ல படிப்பாங்க. ஆமா. அவர் என்ன பண்ணாரு? புக்கு படிக்கிறது ஆட்சி சொல்லிதான். அப்படிங்களா? நம்ம எந்த குருதான கொடுத்துருவாரு. ஆட்சி சொல்லி பந்து விளையாடுறாங்க பத்தியா? பந்து உனக்கு விளையாடுற வயசு இது. ஆமா ஆமா 5 வயசு ஆச்சு. கண்டிப்பா அதெல்லாம் விளையாடுற வயசு. உத்ராவதியில வந்து உன் மாமன் வந்து வாங்கி இருக்கின்றார். அப்படியா? அதனால உன்னை வைத்திருக்கின்றார். யாரும் கண்ணே செல்லலாம். அப்பா உத்தராவில இருந்து என் மாமா வந்துக்கிறாருண்ணா. உத்தராவில் என் மாமனா யார் தெரியுமா? சண்டனாக சொல்லக்கூடிய அமர்தன் உத்தராவதிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறான். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் தான் யமனா வந்து என் மாமு ஊர் உத்தர வரான். அவரை சீனா பொம்மை சொல்றாரு பாத்தியா? அவனுக்கு முன்னாடி இந்த எருமையோட தலைவன்னு போவோம். அதுதான் சீனா பொம்மை. அந்த பாசகர் பாத்தியா? அதுதான் ஒரு சாட்டைய பொம்பரம். நான் ஒரு பம்பரம், அது ஒரு சாட்டை. என்ன போட்டு ஒரே இருக்காருக்க போறோம். ஏமா அது நல்லா தெரியும். சரி அப்பா நான் வந்துரு. அப்பா இப்ப நான் வீட்டுக்கு வரணும். ஆமா அப்பா ஒரு வினப்பா. எனக்கு கத்து கொடுத்த குரு மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? சொல்லிட்டு வர சொல்லிட்டு அங்கே நின்று போறேன். கண்டிப்பா நிக்க மாட்டோம்பா. அப்பா சொல்லிட்டு ஏம்பா என்ன நிக்கிற மாதிரி என்ன முட்டுகிற? என்ன முடிவா நீ? புரியுதா? வீட்டுக்கு சென்று என் தந்தையாகப்பட்டவர் எதை நினைத்தாரோ ஐயா அது ஈசன் செயலாகட்டும். எப்படி எவ்வாறு நடக்கின்றதோ அது நடக்கட்டும். நான் செந்தூர் சுவாமி உனக்கு ஒரு உபாயத்தை தெரிவிக்கின்றேன். சொல்லுங்க ஐயா. எப்படி என்றால் அஞ்சேரி தவிக்கும் ஒங்கிய ஈசன் யமனை பூமியில் அந்த
சிவனை மனதில் என்று சீரான தேவானியோ பஞ்சாட்சரத்தை ஓடினால் பாதுகாத்துடுவாரே. நீயோ அந்த சிவபெருமான் கிருபையால் உதித்தவன். சரி, அந்த சிவனுடைய கிருபை உனக்கு பரிபூரணமாக உண்டு. சரி, அதனால் இந்த காலத்தில் ஆரியனுக்கு தான் நேர்ந்தது. அவனையும் காப்பாற்றினார் சிவபெருமான். அதனால் உனக்கு நான் குரு உபதேசம் தெரிவிக்கின்றேன். சரி, அந்த உபதேசத்தை பெற்று உன்னுடைய மனோகரமான உள்ளத்தை செலுத்தி வந்தால் அந்த குறையும் வராது. பயப்பட வேண்டாம். ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா இந்த அச்சரத்தை இந்த மந்திரத்தை சொன்ன உடனே எனக்கு வர எழுதிலும் தனியாக போய் விலகிவிடும். அதுதானே அதனால் மந்திரத்தை செலுத்து மனோகரமான உள்ளத்தை பூஜித்து நீ சென்று வருவாய். சென்று வருகிறேன். அடமழகு கண்மணி வாடா இப்பெரோடு வந்த அட இளங்கேட உழிந்தெனி வாடா நானும் அதை விட்டு பாப்பா. அடமையுட தாமன் மாறோ கன்யா சிறலா அப்பா அவர் விரையோட வந்தாரப்பா தப்பியாதும் இல்லை சுவாமியே ஐயா தயவோட இருந்து வாடா யாரும் ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம், மனம் கோண வேண்டாம். நம் அரண்மனையில் உன் மாமன் வந்தது ஒண்ணு உண்மைதான், உன்னை அழைத்தது உண்மைதான். கண்ணே வாரும் கண்ணே வாரும் போகலாம். அரண்மனைக்கு செல்வம் வாரும் கண்ணே. ஆகுமாப்பா.
கள்ளிச்சாலை நடவனை கேட்டு வச்சு அவனை ஆராட்டி சீராட்டி பாராட்டி ஆட்டினா அவன் தூங்கி விடுவான். அப்போது மறந்து விடுவான். அப்படியே சும்மா சந்தானங்க சுவாமி நீயும் உனது அம்மாவாகிய வெங்காட்டங்களும் ஆராட்டினால் ஆராட்டி சீராட்டி ஆராட்ட வேண்டும். நேரத்தில் அவனை அரைத்து விடுவான். சரி அடியோ சந்தனங்க ராணியம்மா மகனாகிய சீராளனை அந்த சிவபெருமானுக்கு அமுதவளிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டோம். அது மகனாகிய சீராளனை பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி மல்லிகை கோங்கு மந்தாரை என்று சொல்லக்கூடிய வைத்து உறங்க வைக்க வேண்டும். என்ன ஆலயம் தாய்க்கு மேலான ஆளு நீதான். சொல்லுங்க. நான் முத்து மணி ஆளாத்தி எத்திரள கண்ணே முத்து மணி ஆளாத்தி எத்திரள கண்ணே இப்போ எத்திரள கண்ணே கமரிய பாகரே மண்டலில் ஆளாத்தி எத்திரள கண்ணே இப்போ எத்திரள கண்ணே மண்டலில் ஆளாத்தி எத்திரள கண்ணே இப்போ எத்திரள கண்ணே கண்மணிய பழகனே சொல்லுங்க. ஏன்னா உன்னை ஆராட்டி சீராட்டி தாளாட்டி உறங்க வேண்டும். உறங்குகிறாயா? சரி. அதை நிச்சயாக்கினாரே. அடியோ சந்திரனங்க
சுவாமி தந்தையே, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் அது மகனாகிய சீரானை பன்னீரால் கழுவி பட்டால் துவட்டி மல்லிகை முல்லை கோகு மஞ்சள் சொல்லக்கூடிய புஷ்பங்களை வைத்து மகனாகி செலவு உறங்க வைத்து விட்டேன். அப்படியா? அப்படி என்றால் அவன் அறுத்து விடலாம். அறுத்து விடலாம் சுவாமி. எல்லாம் உட்கார ஏறிருக்காருங்க. ஆச்சா இருவரும் சதிமதிமாகத்தான் ஆகாரம் உணவு என்று சத்தியம் செய்து ஒரு நாளைக்கு ஒரு பழங்கள் இல்லாவிட்டால் 1000 நாள் நாங்கள் ஆகாரம் உணவு என்று ஒரே மன உணர்வுடன் இருந்து வந்தோம். அன்று கூட மனம் பதற்றமாகவில்லை. ஆனால் இந்த கத்தியை தீட்டி என் மகனை அறுக்கும் சமயத்தில் என் மனமாக பற்றது பத்திரமாகிறது. இந்த மனதில் எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் அரகர மகாதேவா என்னை காத்து ரசிக்க வேண்டும். அரகர மகாதேவா சம்போ. கொஞ்சம் இப்படி வந்துருங்க கொஞ்சம். இப்படி வந்து பூசி இப்படி வந்துருங்க. ஐயத்தில்லையம் செய்தாய் அரோகரா. அரணம் கூர்வால் கொண்டு அடியானோ சிறு துண்டானும் தாளே கொண்டு அடியானோ சிறு துண்டானும் தாளே அரசின் ஐயோ சத்தமங்கா. தலை வேறாகவும் உடல் வேறாகவும் அதனால் இதோ நமது பாலகனை அறுத்துவிட்டு 32 பாகமாக சமைக்க வேண்டும். என்ன அடி கருவகை அடி நீ பெண்ணை மகளான் சை போக்க அடி அந்த உத்தமர் பாகம் தன்னே முடியே கலிகளெல்லாம் ஒன்றுமே
படைப்போம் நாமோ அந்த கூடிய கரிகள் எல்லாம் ஒட்டுமே படைப்போம் நாமோ. சுவாமி அப்படி 32 பாகமாக வைக்க வேண்டும். சென்று அடியார் வைத்து வருகின்றேன். அடியோ அம்மா, மகனாகிய சீரானை அறுத்து விட்டோம். நான் எப்படி தெரிவிக்கின்றேனோ எப்படி அத்தன்மை போல் சமைத்து வைக்க வேண்டும். சரி ஆடி கால்காரியை தான் எடுத்து அடியாருக்கு சுவையாக சமைத்து வைப்பாய். அந்த காக்காரியை நான் எடுத்து கால்கறியை செய்து விட்டாயா? ஆமா செய்து விட்டேன். செய்துமா? எடுத்து சுவையாக இருக்க வேண்டும். சுவையாக கோவித்துக் கொள்வார். ஆமா சுவையாக சமைக்க வேண்டும். அந்த துணக்கறியை நான் அந்த துணக்கறியை எடுத்து சமைச்சு வச்சுட்டேன். சுவையா இருக்கணும். சுவையா இருக்குதா? ஆமாம்மா. அது மட்டுமா ஆடி இன்பமா இருக்கும். சாப்பிட்டு அப்படி இந்த மாதிரி இன்பமா இருக்கும். அதை போல சமைப்பாய். அந்த இடுப்பக்காய் நான் எடுத்து எடுத்து சமைச்சு வச்சுட்டேன். இன்பமா இருக்கும். அது மட்டுமா? அடி
அந்த மார்பு கறி எடுத்து சாப்பிடுவதற்கு ஆமா மனமா இருக்கணும். அம்மா அந்த மார்பு கறி நான் எடுத்து மார்புகளை நான் எடுத்து சமைச்சு வச்சுட்டேன். மனமா இருக்கும். அது மட்டுமா அடிக்கடி எடுத்து சமைக்க வேண்டும். ஆமா ஆகட்டும் சீக்கிரம். அம்மா அந்த கைகளியை நான் எடுத்து சமைச்சு வச்சுட்டேன். கண்டிப்பா நான் செய்வேன். அந்த முதுகெலும்பு தான் எடுத்து எடுத்து வைப்பேன். அம்மா அந்த முதுகெலும்பு நான் முதுகெலும்பு எடுத்து சமைச்சிட்டுமா? அப்படி ஆகட்டும். ஆமா